வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடகாடு அப்படிங்கிற கிராமத்தில் நேற்று இரவு இரு சமூகங்களுக்கு இடையேயான ஒரு மோதல் நடந்திருக்கு. அந்த கலவரத்துக்கான காரணம் இரு தரப்பிலிருந்தும் வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. அரசு தரப்பில் காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் யார் முதல்ல போடுறது அப்படிங்கிறது தான் அங்கே தொடக்கமாக இருந்தது. அந்த மோதல், அந்த ஏச்சு பேச்சுகள் தான் அதன் பிறகு இருதரப்புமான மோதலாகி இப்போ கலவரமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அங்கே கோயில் திருவிழாவில் மோதல் நடந்ததாகவும் அதே மாதிரி வெட்டு குத்து நடந்ததாக செய்திகள் பரப்புவது பொய்யான தகவல். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு காவல்துறை தரப்புலேருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இரு சமூகங்களுக்கு இடையே நீண்ட காலமாக அங்கே சிக்கல் போய்கிட்டு இருக்கு. இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்குமான மோதல் நீண்ட காலமாக போயிட்டுருக்கு. எங்களுடைய குலதெய்வ கோயிலாக இருக்கக்கூடிய அடைக்கலம் காத்தன் ஐயனார் கோயில், அந்த கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலம், இந்த இடப்பிரச்சனை தான் நீண்ட காலமாக போயிட்டுருக்கு. அந்த இடம் எங்களுக்கு உரிமை உள்ளது அப்படின்ட்டு அவங்க சொன்னதாகவும், இது நீண்ட காலமாக நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்க முடியுது. அப்போது அரசு தரப்புலேருந்து காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்ட காரணம் ஒரு விதமாக இருந்தாலும், பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய கருத்து வேறு விதமாக இருக்குது. திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க, நேற்றைக்கு நடந்த தேர் இழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த தேரை இழுக்க போனதாகவும் அதன் பிறகு இந்த மோதல் வந்திருக்கதாகவும் அவர் கருத்து சொல்கிறார். அப்போது காவல்துறை முன்கூட்டியே ஒரு முடிவு எடுக்காதீங்க, முன்கூட்டியே ஒரு கருத்து சொன்னீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படும், அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யாதீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கார். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது சமூக நீதி ஆட்சின்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சியில் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. புதுக்கோட்டையில் இது இரண்டாவது சம்பவமாக பார்க்க முடியுது. முதல்ல வேங்கை வயல், அதற்கே சரியான தீர்வு எட்டப்படலை அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட மக்களோட குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும்போது இது இரண்டாவது சம்பவம். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க சேலத்தில் நடந்துச்சு கோயில் திருவிழாவில். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சிக்கல்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான் மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ வேங்கை வயலாக இருக்கட்டும், அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது நேரடியாக முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ யாருமே அங்கே வரலை அப்படிங்கிறது தான் மக்களோட குற்றச்சாட்டு. இப்போது இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு, மக்களை நேரடியாக ஏன் பார்க்கல, இப்போ சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறீங்களே, பார்க்கணும்ல அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி சாதி ரீதியான மோதல்கள் தென் மாவட்டங்களில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. சாதி ரீதியான படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த சமூக நீதி ஆட்சின்னு சொன்னாலும் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கான ஒரு சரியான தீர்வு எட்டப்படலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது. இப்போ எப்போதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அப்போ இவர்களே ஒரு கருத்தை வெளியில் கொண்டு இதுதான் உண்மை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களோட கருத்தை கேட்காம இங்கே அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிக்கு ஆதரவாக, திமுக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கருத்தை பரப்புகிறாங்களா, அது மட்டும்தான் உண்மை, நீங்கள் யாருமே எதுவுமே கருத்து சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு செயலில் தான் திமுக ஈடுபடுது. திமுக கட்சியினரும் ஆளக்கூடிய அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ இதில் இந்த இரு தரப்புமே பாதிக்கப்படக்கூடாது. யாருக்கு உரிமை இருக்கோ அவர்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்கும். ஆனால் இது குறித்து விவாதிக்காமல், இது குறித்து பேசாமல், இதுதான் நடக்குது, நீங்கள் இதை பேசுனீங்கன்னா எங்கள் ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக போய் நிற்கும், நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஒடுக்கப்பட்ட மக்களே தங்களுடைய குரலே வெளியில் சொல்ல முடியாத அளவில் தான் இருக்குன்னு பார்க்க முடியுது. ஏன்னா தொடர்ந்து எல்லா சம்பவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே திமுக ஒரு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலைக்கு திமுக ஐடிவிங்க எந்த அளவுக்கு பரப்புனாங்க, பொய்யை பரப்புனாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் சின்னதுரை இரண்டாம் முறை தாக்கப்படும் போது அவர்களுக்கு இவர்களே ஒரு காரணத்தை பரப்புனாங்க. அப்படி தான் இந்த சம்பவம். இங்கே பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு, அரசு பேருந்துகள் அடிக்கப்பட்டிருக்கு. ஒரு கூரை வீடு ஒட்டுமொத்தமாக எரிச்சிருக்காங்க.
அதே மாதிரி 2 இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. 2, 3 கார்கள் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இப்போது அவர்களோட உடைமையை வந்து அடித்து உடைக்கிறதுங்கிறது அவர்களுடைய பொருளாதாரத்தை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த வீடுகள் எரிக்கப்படுவது, அவர்களோட உடைமைகள் அடித்து நொறுக்கப்படுவதுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. திமுக ஆட்சி காலத்தில் இதற்கு முன்பே நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. அப்போது அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து கட்சிகளும் மக்களுக்காக பேசக்கூடியவர்களும் இதில் என்ன கருத்து சொன்னாலும் அந்த கருத்தை ஒடுக்கக்கூடிய முதல் கட்டமாக அதை மட்டுமே வேலையாக பார்க்கக்கூடிய ஒரு அரசாக இருக்குன்னு பார்க்க முடியுது. இப்போ மயிலாடுதுறையில் 2 மாணவர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. அது கள்ளச்சாராயம் பின்புலம் இருக்கா அப்படின்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்தே பேசிய வீடியோக்கள் வெளியில் வந்துச்சு. ஆனால் அதற்கு முன்பே காவல்துறை ஒரு அறிக்கை கொடுக்குது, இதில் கள்ளச்சாராயம் இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் ஈசிஆர் ரோட்டில் ஒரு பெண்கள் குடும்பத்தோடு போன ஒரு வாகனத்தை துரத்திய கார் ஒன்று பார்த்தோம். அதற்கு யார் அக்யூஸ்டோ அந்த டிரைவரை வந்து காவல்துறையே வீடியோ எடுத்து வெளியிட்டதை பார்க்குறோம். இப்படி தொடர்ந்து அரசுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும், அரசுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு கருத்தும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாவற்றையுமே மடைமாற்றக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்க முடியுது. அதிமுக ஆட்சி காலங்களில் நாங்கள் வந்தால் வந்து எல்லாமே சரி செய்வோம் அப்படின்ட்டு தான் திமுக இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி வாக்குகள் வாங்கினுச்சு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு யார் பெரும்பான்மையாக இருக்காங்க, அந்த தொகுதியில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவாக ஒன்று பேசுகிறாங்க, இல்லைன்னா பேசாமல் மௌனம் காக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போது அந்த தொகுதியில் இப்போ பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை அந்த தொகுதி ஆலங்குடி அந்த பகுதிகளில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்களோட வாக்கு நமக்கு போயிடக்கூடாது. அப்போ இதில் உண்மை இருந்தாலும் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் திமுக கட்சியோட ஆட்சியோட நிலைப்பாடாக இருக்குன்னு பார்க்க முடியுது. இப்போது இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. 2 சமூகங்களுமே வந்து பாதிக்கப்படக்கூடாது. இங்கே அனைவருமே வந்து சுமூகமாக வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய எண்ணமாகவும் இருக்குது. இதில் கோயில் திருவிழாவில் சிக்கலா அல்லது உண்மையாகவே பெட்ரோல் போடுறதுல தொடங்கின சிக்கலா அப்படின்ட்டு விசாரித்து இதற்கான தீர்வு கிடைக்கணும். ஏன்னா ஒரு வீட்டை அடித்து நொறுக்கிறது தொடர் ஒரு பதட்டத்திலே இருக்கக்கூடிய சூழல் வந்து ஒரே நாளில் ஒரு பெட்ரோல் பங்கில் முன்னாடி போகிறதா நான் பின்னாடி போகிறதாங்கிறதுல ஒரு சிக்கலில் வந்ததாக இருக்காது. இதற்கு முன்பே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நீண்ட காலமாக 2 சமூகங்களுக்குமான ஒரு மோதல் இருந்திருக்கும். அதெல்லாம் விவாதித்து அதற்கான தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இங்கே எல்லா பிரச்சனைகளுமே வந்து விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு தான் வந்து தீர்வு கிடைக்கும். இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் எது நடந்தாலும் பாருங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கிறது, பாருங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கிறது, பாருங்கள் சிறுமிகளுக்கு எதிராக நடக்கிறது, பாருங்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு நிறைய பேசிட்டு, இன்றைக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் நீ ஏன் பேசுகிற, நீ ஏன் அந்த நேரத்தில் போன, அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவமாக இருக்கட்டும், இன்றைக்கு 2 படுகொலைகள் நடந்திருக்கு. வண்டலூரில் கல்லூரியிலே போயிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து வெட்டியிருக்காங்க. அதே மாதிரி பட்டுக்கோட்டையில் ஒரு கொலை நடந்துருக்கு. தொடர்ந்து கொலை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் வந்து இது திராவிட மாடல் ஆட்சி வந்து பொற்கால ஆட்சியாக இருக்குன்ட்டு ஸ்டாலின் அவர்கள் போய் சொல்லிகிட்டு இருக்காரு. மீண்டும் 2026 வருவோம்னு சொல்கிறாப்புல. 2.0 வெர்ஷன் வருமா, இதுவே தாங்க முடியல அப்படின்ட்டு தான் மக்களோட குரலாக இருக்குது. பார்ப்போம், தொடர்ந்து விவாதிப்போம், மக்களோட பிரச்சனை பேசுவோம், இங்கே இருக்கக்கூடிய சமூக சிக்கல்களை குறித்து பேசுவோம். எப்போயுமே பாதிக்கப்பட்ட தரப்புக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நிலைப்பாடு. இதில் வந்து யார் பாதிக்கப்பட்டார்கள், யார் பாதிப்புக்கு உள்ளாக்கினார்கள் அப்படிங்கிறத வந்து தீர விசாரித்து இதற்கு சரியான தீர்வு எட்டப்படணும். வேங்கை வயல் சம்பவம் மாதிரி கிடப்பில் போற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. நன்றி.